அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு இறைவன் காட்டும் நல்ல நேரத்திற்கான அறிகுறி நடக்க போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் செப்டம்பர் 30 முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த தருணத்தில் இறைவன் காட்டும் அறிகுறியாக நல்ல நேரத்திற்கு பல விஷயங்கள் மிக சிறப்பாக அமைய போகின்றன. அதிலும் குறிப்பாக ரூணுரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் புதன், கேது மற்றும் ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் வலுவாக வீற்றிருக்கின்றனர். லாபஸ்தானத்தில் சனி, விரயத்தில் பல மடங்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பில் ராகு வலுவாக நிலை கொண்டிருக்கிறார். தனஸ்தானத்தை அலங்கரிக்கிறாருங்க குரு. தைரியஸ்தானத்தில் ராசியின் அதிபதி சுக்கிர வலுவாக சப்தமஸ்தானத்தில் இருக்கிறார். இப்படி பல கிரக நிலைகள் மிகவும் சாதகமாக வலம் வரும்போது நல்ல நேரத்திற்கான அறிகுறி நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் தென்படுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது சில எளிய அறிகுறிகளால் கூட நாம் உணர்ந்து கொள்ளலாங்க. நாம் திட்டமிடக்கூடிய நல்ல வாய்ப்புகளுக்கான மற்றும் தொழில் ரீதியான முன்னேற்ற பாதைகளை வகுக்கும் போது பள்ளி கொடுக்கக்கூடிய சகுனம் கூட மிக பெரிய அளவில் வளர்ச்சியை பெற்றுத்தரும். ஆனால் அது உங்களுடைய உழைப்பின் பால் அமைய வேண்டும். மற்றவர்களை நம்பி 1க்கு 2, 2க்கு 4 என்று செய்யக்கூடிய முதலீடு போல் நிச்சயமாக செய்யக்கூடாது. உங்களுடைய உழைப்பின் கீழ் கிடைக்கக்கூடிய அனைத்துமே உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் நிச்சயமாக வளர்ச்சியை பெற்றுத் தருவதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது ஒரு பணியை செய்வதற்கு முன் உங்களுடைய வெற்றிக்கே உரித்தான நபர்களை பார்த்து செல்வதால் கூட ஏற்படுவதற்கான யோகம் கிடைக்குங்க. அதுவும் இறைவன் காட்டும் அறிகுறியாக தான் பார்க்கப்படுகிறது. உதாரணமாக ஒரு சிறிய குழந்தையை பார்த்து சென்றால் எனக்கு வெற்றி உருவாவதற்கான நல்ல நேரத்திற்கான அறிகுறியும் தென்படலாங்க. அது உங்களுக்கு விருப்பப்பட்ட நபர்களாக இருக்கலாம், அல்லது இறைவனை வழிபாடு செய்துவிட்டு சென்றால் கூட அந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்கலாம். அது அவரவருடைய நம்பிக்கையின் பால் அமைந்திருக்கிறது என்பதையும் இறைவன் காட்டும் அறிகுறியாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இது மட்டுமல்லாது உங்களுடைய குறைகளை கூட களைந்து இந்த குறைகள் கூட முன்னேற்ற பாதையை வகை செய்யக்கூடிய வகையில் இறைவன் கொடுக்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் சரியாக பெறுவதற்கான யோகம் உண்டு. உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அந்த நபர் ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு விண்ணப்பிக்கிறாருங்க. அவருக்கு அந்த வாட்ச்மேன் வேலை கிடைக்கிறது. மிகப்பெரிய கம்பெனியில வாட்ச்மேனாக அந்த பணியில் இணைகிறார் அந்த நபர். சிறிது காலம் சென்றதற்கு பிறகு அங்கு பணியாற்றிய எழுத தெரிந்த ஒரு வாட்ச்மேன் அந்த வேலையை விட்டு செல்கிறார். உடனடியாக இவருக்கு எழுத தெரியுமா என்று கேட்க இவர் எனக்கு எழுத படிக்க தெரியாது என்று உண்மையை ஒத்துக்கொள்கிறாருங்க. எனவே இவருடைய வேலையும் அந்த இடத்தில் பறிபோகிறது. உடனடியாக மனம் நோகவில்லை. அதற்கு பதிலாக எனக்கு என்ன வேலை தெரியுமோ அதற்கு செல்ல முயற்சி செய்கிறாருங்க. அப்படி பார்க்கும்போது அங்கு இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிக் நிறுவனத்தில் பணியாளராக உதவியாளராக இணைகிறார். அப்போது அவருக்கு ஒரு பணி வழங்கப்படுகிறது. இங்கிருந்து வெகு தூரம் சென்று மெக்கானிக் பணிக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி வர சொல்லி அவரை அனுப்பிவிடுகின்றனர் அந்த நிறுவனத்தை சார்ந்த நபர்கள். அவரும் அந்த பணியை செவ்வன செய்கிறார். அப்போதுதான் அவருக்கு ஒரு ஐடியா தோன்றுகிறது. அருகாமையில் சுற்றுவட்டத்தில் பெரிய அளவுல மெக்கானிக் உபகரண பாகங்களை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு கடையும் இல்லை என்பதை உணர்கிறார். எனவே ஒரு சிறிய கடையை தன்னிடம் இருக்கக்கூடிய முதலீடுகளை கொண்டு கடைபாதை கடை மாறி தள்ளுவண்டி கடை மாறி ஆரம்பிக்கிறாருங்க. அதற்கு பிறகு வாடகைக்கு ஒரு இடம் வாங்கி அந்த கடையை நிறுவுகிறார். அதற்கு பிறகு சொந்த கட்டிடத்தில் நிறுவுகிறாருங்க. அதற்கு பிறகு பலருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அந்த பாகங்களை தயாரிக்கக்கூடிய கம்பெனியையும் உருவாக்குகிறார். அப்போது அவர் மிக பெரிய செல்வந்தராகவும் வளர்ச்சி அடைகிறாருங்க. அப்போது இந்த பகுதியில் உள்ள ஒரு ஆலயத்திற்கு விழாவை முன்னிட்டு அன்னதானம் வழங்குவதற்காக நன்கொடை வசூலிப்பதற்காக சில கோவில் முக்கியஸ்தர்கள் வருகின்றனர். அப்போது அவரிடம் நன்கொடை கேட்க அவரும் தாராள மனதுடன் நன்கொடை கொடுக்கிறாருங்க. அவர் கொடுத்த தொகைக்கு ரசீதி கொடுக்கக்கூடிய அந்த கோவில் முக்கியஸ்தர்கள் கையொப்பம் விடும்படி அவரிடம் கேட்கிறார்கள். அப்போது அவர் சொல்கிறார், எனக்கு எழுத படிக்க தெரியாது என்று. மட்டும் இல்லாம கையொப்பமும் இட தெரியாது என்று சொல்கிறாருங்க. இதை பார்த்தவுடன் அந்த
கோவில் நிர்வாகிகள் சொல்கிறது என்னவென்றால், இவருக்கு எழுத படிக்க தெரியாமலே இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறாரே, நிச்சயம் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா எங்கேயோ போயிருப்பாரா, என்னெல்லாம் சாதனை பண்ணிருப்பீங்க அப்படின்னு அவரை பார்த்து கேட்க அவர் எளிதாக சொல்கிறார், எனக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா நிச்சயமா வாட்ச்மேன் வேலை தான் பார்த்திருப்பேன் அப்படிங்கிறத சொல்றாருங்க. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் இருக்கக்கூடிய குறைகளை மட்டும் பார்த்து கொண்டே இருந்தோம் என்றால் வாழ்வில் முன்னேற்றம் அடைய முடியாது. குறைகளை தவிர்த்துவிட்டு முன்னேற்றத்திற்காக அடுத்தடுத்து என்ன வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், என்னென்ன விஷயங்களை நாம் எளிதாக மேற்கொண்டால் பல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்று திட்டமிட்டு இதை செயல்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். அப்போதுதான் உங்களது குறைகளை கூட இறைவன் காட்டும் அறிகுறியில் நிறையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகமும் நல்ல நேரத்திற்கான அறிகுறி வந்திருக்கிறது என்பதையும் எடுத்து காட்டுகிறாருங்க. வேலை போயிற்று, வருமானம் போயிற்று என்ற கலக்கமான சூழ்நிலைகளை நிச்சயமாக தவிர்த்திடுங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய திறமைகளை கொண்டு அவற்றை மாற்ற முயற்சி செய்யும் போது நிச்சயமாக கிரகநிலைகளும் மிக வலுவாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் இந்த வேளையில் சந்திரன் குருவுடன் இணைந்து உச்சம் பெற்றும் இந்த வாரத்தில் சஞ்சரிக்க போகிறார். சந்திரன் உச்சம் பெறுவது உங்களுடைய வாழ்வில் தன ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்களை விளக்குவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கும். குருவும் குடும்பஸ்தானத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே எதிர்பாராத வகையில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நிச்சயமாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. ராசி பலன்கள் மற்றும் ஆலய வழிபாடு, நவகிரக வழிபாடுகளை எப்படி மேற்கொள்ள வேண்டும், மகாலய அமாவாசை வழிபாட்டால் என்ன பலன் அனைவருக்கும் கிடைக்கும் என்பது உள்ளிட்ட பல நல்ல தகவல்களை நம்மளுடைய இணையதளத்தில் பதிவிட்டுள்ளோம். அதையும் பாருங்கள். தங்களுக்கு நல்ல முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகமும் கிடைக்கும். இணையதளத்திற்கான லிங்கானது சேனல் பேஜில் உள்ளது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் இணையதளத்தின் முகவரி இருக்கிறது. இந்த வேளையில் உறவினர்களிடம் ஏற்பட்ட கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும். தனஸ்தானத்தை சந்திரன் மற்றும் குரு வலுவாக சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் சொந்தமாக நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யலாம். லாபஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட அலுவலகம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக பெரிய அளவில் சிரமம் இல்லை. எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உங்களை தேடி வரும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். தொழில்துறை, வியாபார துறையில் சற்று அலைச்சல் அதிகரிக்கலாங்க. கடுமையான போட்டிகள் நிலவலாம். ஆனால் நீங்கள் நிர்ணயிக்கக்கூடிய இலக்கை அடைவதற்கான யோகம் உண்டு. அலைச்சல் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ராகு விரயத்தில் இருப்பதால் ஏற்படுவதற்கான சூழல் உண்டு. ஆனால் ராசியின் ராஜ யோகாதிபதி மிக வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள், நிதி ரீதியான பிரச்சனைகள் நிச்சயம் கட்டுக்குள் வரும். இதைவிட உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சந்தித்து வரக்கூடிய தொல்லைகள் நிச்சயமாக படிப்படியாக குறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல உடல்நலத்திடம் மிக சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் 6இல் புதனும் உச்சம் பெற்றிருக்கிறார். கல்வியில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். மோட்சக்காரகரான கேதுவும் வலுவாக சஞ்சரிப்பதால் எதிர்மறையான கருத்துகள், சிந்தனைகள் விலகி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான முதன்மையான யோகம் உண்டு. ராசியின் அதிபதி மிகவும் வலுவாக தைரியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே விவசாயம் சார்ந்த பணிகள் நிறைவாக அமையும். அரசாங்க சலுகைகளும் உங்களை தேடி வரும். சுக்கிரன் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று சப்தமஸ்தானமாகிய 7இல் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் கலைத்துறையில் நிச்சயம் உண்டு. மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகள் மிக பெரிய அளவில் திருப்திகரமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. இறைவன் காட்டக்கூடிய நல்ல நேரத்திற்கான அறிகுறியும் நடக்க போகும் அதிசயமாக பல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகமும் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும்.